தஞ்சாவூர்லேருந்து ஒரத்தநாடு போகிற வழியில் கீழ்வெங்கை அப்படின்ற ஊர் இருக்கு. இங்கே உள்ள ஒரு பழமையான சிவன் கோயில் தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச்சிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம்னா 2 பக்கமுமே வயல்வெளி தான் இருக்குது. அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே போனோம்னா கோயில் வந்துடுது. இந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளமும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அங்கே போய் இறங்கி கை கால்லாம் நினச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு நாகம் இருக்குது. அந்த நாகத்தை வழிபட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம். இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோயில் தான் அருள்மிகு பருதியப்பர் ஆலயம். ரொம்பவே ஃபேமஸான கோயில். இந்த கோயிலில் இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. கும்பாபிஷேகம் பண்ண போறாங்களாம். இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு சொல்லவா? கிட்டத்தட்ட 1500 2000 வருஷம் பழமையான கோயில்னு சொல்றாங்க. சோழர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்தே இருக்காமா. அதே மாதிரி இங்க 18 கிராமங்களுக்கும் இந்த கோயில் சொந்தம் அப்படின்றாங்க. இந்த தலம் தேவார பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கு. 101வது சிவாலயம். இங்க பாருங்க, சிவனுக்கு பிடிச்ச வில்வ மரம் இருக்கு, சிவலிங்க பூ இருக்கு. இந்த தலத்துல பருதியப்பரை சூரிய பகவான் நேரடியா தரிசிச்சாரு அப்படின்ற ஒரு புராண கதையும் இருக்கு. முக்கியமா இங்க உள்ள பருதியப்பரை நம்ம தரிசிக்கும் போது முன்னோர்கள் சாபம் இருந்தா நீங்க சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.